நல்லா அப்படியே தூக்கமா இருக்கு. எல்லாருக்கும் தூக்கம் கஷ்டமா இருக்குல்ல. சில இது சின்ன உற்சாகமாக ஒரு பாட்டு பாடி அன்று ஆராதிப்போம். இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறோம்ல, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தெம்பாக தூக்கிப்போம். ஆண்டவர் நல்லா உற்சாகமாக கை தட்டி பாடணும். அதான் தூக்கம் வராங்க. யாராவது தூங்குனீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்துருங்க, எது நேரம் சேர்ந்து பார்க்கலாம். தூக்கம் வந்துச்சுன்னா Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hello. Hello. I want to talk to Jesus. I want to talk to Jesus. I want to talk to Jesus every day. Hello. Jesus says I love you. Jesus says I love you. Jesus says I love you every day. Hello. Hello. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. That is who you are. Once again. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரர். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரர். Hallelujah. 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 We turn to which one? Psalm 81. சங்கீதம் 81 எடுப்போம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். Praise the Lord. Praise the Lord. நாங்கள் ப்ரேயர் சிஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ணி ஒரு வசனம் எடுப்போம் நம்ம அந்த செஷனுக்கு அப்படின்னு. எடுக்கும்பொழுது ஆண்டவர் கொடுத்த சங்கீதம் இதுதான். அருமையான வார்த்தைகள்லாம் இன்னொரு வாசிக்கிறேன் கேளுங்க. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். சந்தோஷமா மகிழ்ந்து பாட போறோம். புகழ்ந்து ஏத்துங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள். எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இன்னிசை இருக்கு, மத்தளம் இருக்குது, சுரமண்டலம், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். நம்ம இப்போ மூவர் தேவனை ஆராதிக்க போறோம். பிதாவே ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிப்போம், ஆவியை ஆராதிப்போம். அந்த பாட்டை உற்சாகமா எல்லாம் சேர்ந்து பாடி தேவனை துதிப்போம். Let us set aside all our worries, all our anxieties, all concerns, all doubts, all fears. We are children of God. Amen. நம்ம எல்லா பிரச்சனைகள், கவலைகள், சந்தேகங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுவோம். நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள். நாம எல்லாம் அந்த உரிமையோடு பாடுவோம். Today is a new day. இந்த ஒரு புதிய நாள், இந்த நாள் ஒரு புதிய நாள். Yesterday is already past. நேற்று கடந்து போய் விட்டது. Today is a new day. இன்றைய நாள் ஒரு புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். We have a new calling. நமக்கு புதிய அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். A new task to do. ஒரு புதிய பணி, ஒரு புதிய பணி ஆண்டவர் நமக்கு தரார் இன்னைக்கு. And we are not alone. நாம் தனியா இல்லை, தனியா விடவில்லை. We are the co-workers of Christ. நம்ம இயேசுவோடு நம்ம கூட உழைக்கும் உடன் உழைப்பாளர்கள். The triune God is within us, indwelling within us. தூய தம திருத்துவத்தின் தேவன், நம்ம ஒவ்வொரு தேவன் நம்மோடு இருக்கின்றார். We are theophoric. Theophoric means God carriers. நாம் இறைவனை நாம் சுமந்து செல்பவர்கள். Amen. Amen. The power of God is the creator power of God. The creating power, the recreating power, the renewing power of God is within us. இது கடவுளின் உருவாக்கும் அந்த வல்லமை, புதியதாக சிருஷ்டிக்கும் அந்த வல்லமை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. The spirit, the creator spirit who is capable of creating, bringing forth order, cosmos out of chaos. இல்ல ஒன்றுமில்லாமையில் இருந்து அனைத்தையும் உருவாக்கக்கூடிய தேவனின் ஆவி நம்ம ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உண்டு. When we are weak, his strength he will apply. இதோ நாம் நமது பலவீனத்தில் அவரது பலன் பூரணமாய் வெளிப்படும். If we are weak, we can boast about our weakness.
இதோ நாம் பலவீனமானவர்களாக இருந்தால் அந்த பலவீனத்தை குறித்து இன்னும் நாம் பெருமைப்படலாம். ஏனென்றால் when we are weak, we are strong. ஏனென்றால் நாம் பலவீனத்திலே தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். Because we are children of God, we are children of light, we are children of life. ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், நாம் இயேசுவின் பிள்ளைகள். And it's not by our merit, but by grace we are called to be children of God. நம்முடைய நன்மைத்தனத்தினால் அல்ல, ஆண்டவருடைய சுத்த இரக்கத்தினாலும் கிருபையினாலுமே நாம் ஒவ்வொருவரும் அவர் அழைத்திருக்கின்றார். And with this understanding, with this awareness, that God who called us, who filled us with His Spirit, who filled us with His might, who filled us with His light, who filled us with His love, who filled us with His life, is calling us to work with Him. இதோ அவருடைய ஒளியாலும் அவருடைய உண்மையாலும் அவருடைய வல்லமையாலும் நிறைத்த நம்முடைய தேவன் நம்மை இன்று அவரோடு உடன் உழைக்க அழைக்கின்றார். Let us praise that God with all our might. Let us love that God with all our strength, with all our heart, with all our body, with all our mind and all our heart and all our soul. Let us praise Him. Let us adore Him. Let us worship Him. Let us extol Him. Let us give thanks to Him for all the wonders. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு வலிமையோடு தேவனை நாம் துதித்து ஆராதித்து நன்றி செலுத்துவோம் இந்த நேரத்திலே. ஹalleluya 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 If anyone is getting to singing in praise, please carry on singing in praise or praising in praise in tongues. Hallelujah hallelujah Giving praises in tongues in singing form. Hallelujah hari shallahara lahadar shalilaha hayla hari la hari la sindira la hayla bilahi min amrishu bila hayla elohi ali la tahila hayla holo min abishi amin nirsilaha min amuri la hayla shalili ilahi ilahi min abrushi milaha ilaha shalilaha laha ilaha laha laha oh ilrahari la laha ilaha shilili oh ilraha shallalaha la shalili la 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 oh ilraha shalili la la shalili la Allah sindili la la mira la bushili ya rahimi la bushulu la. When we praise, the mountains move. When we praise, all the chains are broken. When we praise, the illnesses will be healed. When we praise, all difficulties, all challenges will move away. அனைத்து தடைகளும் துதிக்கும்போது விலகி ஓடுகின்றது. அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படும். துதியினால் அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படும். இதோ நாம் துதிக்கும்போது விடுதலை. When we praise, Satan will flee. All the demons will flee. All the bindings of forces of darkness will flee. Billah shallah Allah harishilila. அந்தகாரத்தின் சக்திகள் இதோ துதிக்கும்போது விலகி ஓடுகிறது. நன்றி Oh our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done. Thy will be done in our hearts, in our life, in our families, thy will be done. In our workplace, thy will be done. In our ministries, thy will be done. In our society, thy will be done. எங்கள் குடும்பங்களில் உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். எங்கள் சமூகத்தில் உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். Oh Lord, you are the way, you are the truth, you are the life, you are the resurrection, you are peace, you are our peace, Lord, you are our love, you are our peace, our righteousness, you are the true vine, and we are the branches.
You are life and resurrection. You are the good shepherd and we are your sheep. And you are the door. You are the door to us, to the sheep. Oh Lord Jesus Christ, oh God incarnate, we praise you, we glorify you. Oh Holy Spirit, our comforter, our helper, our advocate, our intimate friend, we praise you, we adore you, we glorify you, we thank you. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. You will, many of you are getting visions. Many of you are getting visions. அநேகருக்கு தேவன் தரிசனங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். Some of you are getting promptings in their heart. தேவன் உணர்த்துகிறார். உள்ளத்தில் ஆழமான reminded of certain Bible verses. ஒரு சிலருக்கு தேவன் இறை வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். Many of you are getting healing. நன்றி இயேசுவே. Many of you are getting healing. அநேகருக்கு தேவன் இந்த சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. And the heaviness from your chest. உள்ளத்தில் இருக்கின்ற பாரங்களை தேவன் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். You are experiencing a freedom, a new freedom. ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலையை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். A light feeling you are having. இதோ இலகுவான God Almighty. அனைவரும் உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். பிதாவான தேவனை, மூவர் தேவனை ஆராதித்து இந்த பாடலை கரம் தட்டி பாடுவோம் உற்சாகமாய். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆமென். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே, மீண்டும் ஒரு முறை. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உற்சாகமாய் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இதோ நம் ஒவ்வொருவரையும் மகனாக மகனாக அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நாளில் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை பெயர் சொல்லி நீ அழைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மகனாக மகளாக நீ இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ அரச குருத்துவ திருக்கூட்டமாக எங்களை அழைத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. எங்கள் ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்களாக நீ திருநிலை படுத்தியதற்காக நன்றி இயேசுவே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீராமே. மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆமென். உணர்ந்து சொல்லுவோம். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. அல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். இதோ பிரதர் நமக்கு அருமையான ஒரு வார்த்தை, நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவிற்குள் நாம் ஒவ்வொருவரும் அரசர்களாகவும் குருக்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் இந்த 3 அர்ப்பணிகளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஹல்லேலூயா. கரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அரசராக, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அரசராக, குருவாக, இதோ இறைவாக்கினராக என்னை நீர் அபிஷேகம் செய்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த வரிகளை மீண்டும் பாடுவோம். ராஜாக்களாக ஆசாரியர்களாக சொல்லும் பொழுது உணர்ந்த ஆண்டவரை, நீர் எங்களை ராஜாக்களாக அரசர்களாக ஒரு குருத்துவ திருக்கூட்டமாக என்னை ஒரு இறைவாக்கினராக இந்த நாளில் அபிஷேகம் செய்த நன்றி என்று சொல்லி மீண்டும் இந்த வரிகளை கரம் தட்டி உணர்ந்து பாடும் உற்சாகமாய். மகனாக தெரிந்து கொண்டீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீராமே. நன்றி இயேசுவே. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆமென், ஆசாரியர்களும் நாங்களே. ஹல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அனைவரும் கரம் உயர்த்தி துதிப்போமா? இதோ அந்நிய பாஷையில் நாகவை திறந்து துதிப்போம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை நீ அபிஷேகம் செய்தீரே. நன்றி இயேசுவே. இறைவாக்கினராகவும் அரச குருத்துவ திருக்கூட்டமாக நீர் எங்களை உருவாக்குகின்றீரே. நன்றி இயேசுவே. லிவி ஷரவி ஷரத் நிக்கிறவர்த்தி ஷரத் நிக்கிறவர்த்தி சக்கரா. ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை உருவாக்கின தேவனே நன்றி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். லிவி ஷரத் நிக்கிறவர்த்தி சக்கரா. இதோ ஞானமுள்ளவன் என்னிடம் கேட்கட்டும், நான் ஞானத்தை தருவேன் என்று சொல்லுவே தேவனே. இதோ உம்மிடம் நாங்கள் கேட்கின்றோம், உங்கள் ஆவி எங்கள் மேல் பொழியும் ஆண்டவரே. இறுதி நாளில் யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவோம் என்று சொன்னீரே ஆண்டவரே. லிவி ஷரத் நிக்கிறவர்த்தி சக்கரா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பொழிவேண்டவரே. இதோ இந்த நாளிலே ஊற்றும் ஆண்டவரே. இதோ நிரம்ப ஊற்றும் ஆண்டவரே. 3 நாட்களாக தங்கி ஆண்டவரே, இதோ உங்களோட வாஞ்சியாக நாங்கள் உருவாடி கொண்டிருக்கின்றோம். நன்றி இயேசுவே. இங்கு வந்தவர்கள் யாரும் மறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு தகப்பனை நிரப்பும் ஆண்டவரே. என்னை அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஜீவன் நீர்ச்ச பொங்கிய வரசையும் தகப்பனை. நன்றி இயேசுவே. லிவி ஷரத் நிக்கிறவர்த்தி சக்கரா. 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிவி ஷரத் நிக்கிறவர்த்தி சக்கரா. நன்றி இயேசுவே. அம்மா மகா பரிசுத்த தேவ தாயே, எங்களுக்காக பரிந்து பேசும் முடிய அந்த ஆவின் வரங்களால் நிரப்பும் அம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. Please be seated. Okay, thank you so much. Now we will have a sharing. Sharing means only volunteers. We are not calling everybody. So whoever are inspired by the Holy Spirit. Can you translate? Where are you going? Whoever is inspired by the Holy Spirit to share, not about the previous workshop, but the whole sessions, the key learning points, the new learnings that you learned. இந்த 3 நாட்கள் நீங்கள் செலவழித்த 3 நாட்கள் புதுசாக என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம், ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாங்க, உங்களுடைய அனுபவம், ஆதிக்குரிய அனுபவங்கள் எப்படி இருந்தது இந்த 3 நாளும் அதை ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி நீங்கள் முன் சாட்சி சொல்லுங்கள். யார் யாருக்கு ஆவியானவர் உணர்த்துறாரோ தேசத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்லுங்கள். Volunteers, so we will give it now until maybe 3:15, 3:10 maximum. We can share half an hour, and then please come forward, and whoever is wanting to share, please, we can make facilitators, please help to arrange a few seats so that they can come and come forward faster. Please come, just give praise and glory to God by our witnessing. Just come forward. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் விதமாக நம்மளுடைய சாட்சிகளை பகிரும்பொழுது சாட்சிகள் பகிரும்பொழுது விசுவாசம் நமக்குள்ள இன்னும் ஆழப்படுது.
Yeah, this நம்ம is an ஒவ்வொரு சாட்சியுமே ஒரு ஒரு நம்ம நற்செய்தி அறிவு பண்ணி தான். இந்த குரூப்பில் குழுவாக நீங்கள் நம்ம இந்த ஒர்க் ஷாப் பட்டறை செய்யும் பொழுது உள்ள அனுபவங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த 3 நாள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, புது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம், அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். This why we encourage this is because when you share, many people will capture different points. But when we club together all of them, then it will be in half an hour, the entire workshop and entire retreat will be summarized. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறிய விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணால் கூட முடிவில் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு 30 விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கும். அநேக நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். முன் வந்து ஷேர் பண்ணுங்கள். A new topic, a new idea that you got, an insight that you got from the teaching, from the preaching by Brother Thomas Paul, or from the group sessions or whatever, or physical experience or anything, whatever that may be. ஓகே, யார் முதல்ல முன் வரீங்க? குரூப்லேருந்து கூப்பிடலாமா? குரூப் 1லேருந்து anybody can come. யாரெல்லாம் முன்வாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு குரூப்பாக வாங்க. ஓகே, வாங்க. Please. Praise the Lord. Praise the Lord. So others please come and sit here, okay? Please come forward. அடுத்து யார் வரணும்னு நீங்க வந்து உட்கார்ந்துக்கோங்க. ரெடியா? Come here, come here, come. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு வந்து பெரிய அனுபவம் கிடச்சிச்சு. டங்கில் எப்படி நம்ம ஜெபிக்கணுண்டு. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம குரூப்பாக உட்காந்து ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம், நான் வந்து அந்த பொறுப்புலேருந்து வெளியாகினேன். நற்கணி பணியாளராக இருந்து அதுலேருந்து வெளியாகினேன். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து நான் வெளியாகினேன். திருப்பியும் என்னை தூக்கி அதிலே போட்டாங்க. ஸோ என்னடா கடவுளே, என்ன இது திருப்பி பணி கொடுத்துருக்கீங்களேன்ட்டு. ஏற்கனவே ஊருப்பட்ட பணி வச்சுருக்கேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒன்று திருப்பி தம்பா. ஸோ அவர்கிட்ட கேட்டேன் என்ன இதுன்னு. அப்போ இங்கே ஜெபிக்கும் போது அந்த குழுவில் இருக்கிற அந்த மெம்பர் சொன்னார், அவருக்கு அது தோணுச்சான். கடவுள் அவரே சொல்கிறாரு என்கிட்ட, நீங்கள் நற்கணி பணியாளராக இருந்தீங்களான்னு கேட்டார். ஆமாம், இப்போ தான் வெளியாகனேன், திருப்பி தூக்கி போட்டிருக்காங்கன்னு. அவர் சொல்கிறாரு, கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அந்த நற்கனியை நீங்கள் வீடு வீடாக போய் கொடுக்குறீங்களே, அதுதான் உங்கள் பணி சொல்லி அதை எனக்கு கொடுத்தாரு. அது சொன்னார். அப்பே கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, அப்பா நன்றி. இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்காக நன்றி. Praise the Lord. Hallelujah. Now one of the key things is you are the communion ministry, right? What you said? Yeah, he was a communion minister before, and then he came out of that group. But now again he was put back. So he was thinking, I'm already having too much of job. Why I'm again going into? Why am I given this task again? So he was in a bit of dilemma whether to continue or stay. So one of the group sessions today, when the other person had got that message that, are you in a confusion that whether to take up this task what the Lord has given? And then when he shared yes, then he said that is the evangelization mission what God is giving you, to take the host and to give to the people. So he is now wholeheartedly happy for that experience, and thank God for that. Praise the Lord. Hallelujah. Okay, இது வந்து என்னோட 2வது வத்தி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூத்தாக இருக்கிறப்ப 90ல் வந்து பினாங்கில் வந்து ஒரு ஃபாதர், கப்புஷன் ஃபாதர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்து தாங்கில் வந்து பேச வச்சார். அப்போ கிடச்சிச்சு எனக்கு அந்த கொடை. அதில் கொஞ்ச நாளாக அருங்கொடைக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப அதை பயன்படுத்தினேன். அப்போ ரொம்ப நாளாக வந்து அதை பயன்படுத்தலை. அந்த ஜபிக்கிறது வந்து எப்படின்னா, கொஞ்சம் பேர் இருக்கிறப்ப அந்த ஜபிக்கிற வாரம் வரும், ஜபிப்போம். அப்புறம் எங்கள் குழுவில் வந்து ஆள் குறைஞ்சிருச்சு. 4 பேர் 5 பேர் தான் இருப்போம். ஸோ அந்த வாய் விட்டு அந்த மாதிரி ஜபிக்க முடியல. கொஞ்சம் பேர் இருக்கிற வசதி அது முடியல. இங்கே வந்தவனே திருப்பி அதே செஞ்சவனே நான் அந்த 3 நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னா என்னால் வாய் விட்டு ஜபிக்க முடிச்சு. அந்த 90 வருஷத்தில் கிடைச்ச அந்த அனுபவம் மீண்டும் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நன்றி ஆண்டவருக்கு. Praise the Lord. So what she said is, in 1980s she already got the gift of tongue during one of the similar workshop, but she didn't practice it much because of the very small team, and now the last 3 days has been very enriching for her. She's got the opportunity to pray in tongues very, very, very well this time. Thank God. Thank you. Praise the Lord. Next person.
be seated here, okay? The next. நீங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருங்க. அடுத்தடுத்து யார் சொல்கிறீங்களோ இல்லை நீங்கள் வாங்க. நீங்கள் வாங்க. அடுத்து யார் வகையில் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ முன்னாடியே வந்துருங்க. Share what you learned from this workshop. அடுத்து ஷேர் பண்ணுறவங்க வந்து உட்காந்துருங்க. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இங்கே இந்த 2 நாளோட பயணத்தை நம்ம வந்து ரொம்ப நிறைய பார்த்துருக்குறோம். இந்த 2 நாளுடைய குரூப்புக்கு இதோட 3 நாள் சேர்த்தாலும் நிறைய நம்ம மக்களை வந்து நிறைய பேசுகிறதுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இறைவார்த்தையின்படி நடக்கிறதுக்கும் அந்த வார்த்தைகள் எப்படி நம்ம மனதில் போய் சேர்றதுக்கும் அப்படின்னு நம்ம அங்கே அவர் சொன்னார்ல, காலையில் டீச் பண்ணார்ல. ஸோ அவர் சொல்லும்போது அது உருக்கமாக நம்ம ஒவ்வொரும் அந்த வார்த்தைக்கு நம்ம கேட்டு உணரணும். ஸோ உணராமல் நம்ம போனால் அது வந்து வீண் தான். இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கு, ஒரு 100 பேர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 70% நிரூபிக்கணும். ஏன்னா நம்மளும் அந்த வார்த்தையை கேட்டு அவர் எப்படி அந்த பணி செய்திருக்காரு அப்படின்னு நம்ம உணரும்போது நம்ம மனசு எப்படி தொடுது. அப்போ நம்மளால் முடிஞ்சவருக்கு மற்றவங்களுக்கு நம்ம இறைவார்த்தை சொல்லணும் அப்படின்னு என்னுடைய ஆசைலாம். ஸோ அதே நேரத்தில் என்னோடய குறிப்பை நான் கொஞ்சம் சொல்கிறேன். நான் தூய ஆவியில் வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் 1 வருஷமாக. ஸோ அப்போ நான் பைபிள் வந்து கொஞ்சம் தான் படிப்பேன், கொஞ்சம் தான் படிப்பேன். அன்னைக்குள்ளே தான் நான் படிப்பேன், வாசகம் ஃபுல்லாக படிக்க மாட்டேன். அப்போ ஒரு நேரத்தில் வந்து எனக்கு அந்த படிக்கும்போதே அந்த ஆர்வம் வந்துச்சு, நீ வந்து ஒவ்வொரு நாளைக்கு கூடுதலாக படித்தாக்கா அந்த வார்த்தை உன்னுள்ளே நான் வருவேன்னு சொல்லி அந்த ஒரு யாரோ வந்து பேசுகிற மாரி அது உணர்தான். அது வந்து கனவு கட்சியில் உணர்வு தான். நிறைய இடத்துல எனக்கு அந்த உணர்வு கிடச்சிருக்கு. அப்போ அந்த நிறைய நீ பாடல், திருப்பாடல், வசனம் எல்லாம் நீ படித்து முடித்தாதான் உன்னுக்குள்ளே நான் வந்து நிறைவார்த்தை நான் பேச முடியும் நிறையா. அதே நேரத்தில் அதே போல் நான் 7 மாதக்கிட்ட நான் படிச்சுக்கிட்டு வரும்போது ஃபுல்லாக படிச்சுட்டேன். படித்தோடனே எல்லா ஜபத்தை வீட்டுக்கு கூட்டு போனாலும் என்ன அறியாமல் நான் பேசுகிறேன். அவர் வார்த்தை வந்து நான் எழுதிட்டு போவேன், ஏற்கனவே எழுதி போய் தான் படிப்பேன். இப்போ எழுதாமே நான் படிக்கும்போது அவர் என்னோடு இருக்கிறார் என்று நான் இப்போ உறுதிப்படுத்துவேன். அதாவது பெரிய அற்புதம் செய்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி போகும்போது அவர் நிறைய விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளே பேசுவார், உணர்ந்து நம்ம நேசிக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன் சாட்சியாக, நான் 2 வாரமாக நான் உங்கள் பாடல் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே என்னோடு வந்து நீங்கள் வந்து பாடலுங்க, என்னோடு நீங்கள் பாடும்போது அந்த குரல் நான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் பாடும்போது அது ஒரு அழகாக இருக்கும், நான் பாடல் வந்து அவ்வளோ நல்ல மகிமை இருக்காதுன்னு சொல்லி நான் 2 வாரம் தான் ஜெபித்தேன். அப்போ மறுவாரம் நான் திருப்பலிக்கு போகும்போது பாடல் ஓடிட்டு தான் இருந்துச்சு. நானும் படிக்கிறேன், யாரோ வந்து காதலை என்ன அதே பாடல் படிக்கிறாங்க. ஸோ இதுதான் உணர்வு. நம்ம வந்து அவர் கூட பயணம் செய்யும்போது அவரை நம்ம விடவே மாட்டார், தொட்டு கொண்டு தான் இருப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Yeah, so what she was sharing was the testimony of brother, how you transformed and how you gave your life to the mission works. So that had touched her very much. So she said, similarly, we have all come over here, we have heard the word of God. So we need to also commit ourselves to the missionary works, to the calling of God. And then she was also sharing about how recently she's been reading more and more of the Bible, the word of God. And she is able to pray more using the word of God. And also she said she was praying that when she is singing, her voice is not so good, and also she wanted the Lord to sing along with her. So recently in one of the church, when in the mass, when somebody was singing in the choir, she was also hearing some extra voice also as the singing. So she praises Lord for that. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இறைவனுக்கு நன்றி. எனக்கு அயலமொழி வரும், ஆனால் அதை வந்து 10:30 ரெஸ்ட் முடிஞ்ச பிறகு வந்த பிறகு அந்த அயல்மொழியெல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா குழுவா. அந்த நேரத்தில் கடவுளை என்னை தொட்டு இந்த பலவிதமான அயலமொழியை என்னை பேச வைத்தார். நான் அது பேசும்போது துதிக்கும்போது கடவுளை என் உள்ள இருந்து செயல்படுற போல் அந்த உணர்வு என் மத்தியில் இருந்தது. 1. 2வது ஒரு குழுவாக பிரித்தோம். அந்த நேரத்தில் இன்னும் நான் ஜெபிக்கும் போது என்ன அறியாமலே அழுந்து என்னால் பேச முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவங்க சிஸ்டர் தான் என்னை வச்சு ஜெபிச்சு அந்த தொண்டையில் உள்ளதை அகற்றி அந்த அழுவாச்சியை நிறுத்தி ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, இந்தமாரி அழுவாதே. அவங்க சொன்னாங்க சிஸ்டர்கிட்ட, அழுவாதே,
அஞ்சாது, தைரியமாக இரு, உன் மத்தியில் நான் இருக்கிறேன், உன்னோட காரியம் எல்லாம் நான் பின்னால் இருந்து செய்வேன், நான் மத்தியில் இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத, நீ போ அப்படி சொல்லி என்னை வெளிநடத்துவார். அல்லேலூயா, Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. So brother used to pray in tongues before, but during these 3 days, he got many different tongues during those prayers, and he feels upliftment in his the way he is praying in the tongues. And also during the group session, he was he broke down in tears a lot, and then one of the other sisters had consoled him, saying, "The Lord is with you, and He is behind you, and He will take care of your things. So don't worry." And then he got that peace in his heart after the prayer sessions. Thank God. Praise the Lord. Next, from the prayer and from the sessions, right, teaching session, new insights, whatever they. ஸோ ஏதாவது புது விஷயங்கள் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஃபாதர் நம்மளுக்கு சொன்னாங்கல்ல பிரசங்கத்தில் கூட, இப்போ இந்த மாதிரி இப்போ டங்ஸில் பேசுறதுக்கு ஜெபிக்கிறதுக்கான வித்தியாசம் எனக்கு புதுசாக இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி புது விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது குறித்து வச்சுருந்தீங்க, இல்லை உங்களுக்கு தொட்டுது மனசுனா அதையும் ஷேர் பண்ணுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாங்கள் குழுவில் ஜெபிக்கும் பொழுது, பரவச பேச்சில் பேசி ஜெபிக்கும் பொழுது, பிரதரோடு சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிரதர் கேட்டார், உன் மனசில் என்ன தோணுச்சு, இப்போ ஆண்டவருடைய தொற்றுக்கு என்ன தோணுச்சுன்னு இருக்கும் பொழுது, எனக்கு இறுதி ஆண்டவர் இந்த அவர் விழாவில் இரக்கத்தின் ஆண்டவர் விழாவில் குத்துனது, அவர் ரத்தமும் தண்ணீரும் வடித்து கொண்டிருந்தது, அந்த காட்சி எனக்கு காட்டினார் ஆண்டவர். அப்புறம் திரும்பி என் பிரதர் போயிட்டு வெளியே பண்ண போயிட்டு சிஸ்டர் வந்தாங்க. சிஸ்டர் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது, உன் வாயில் என்னென்ன வருதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுன்னு சொல்லும்பொழுது, அப்போ பரவச பேச்சில் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் வந்து உன்னோட இருக்கிறாரு, நீ வந்து பலவீனமாக இருக்கிற, உடம்பு வந்து பலம் இல்லாமல் இருக்குது, பலவீனமாக இருக்கிற, ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரு, வழி நடத்தி கொண்டு இருக்காரு. ஒரு நாவிலிருந்து நெருப்பு வெளியாகுது, அக்கினியாக நெருப்பு வெளியாகி கொண்டு இருக்குது, வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஜெபிக்கக்கூடிய வரங்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. So he was praying in tongues during the prayer sessions, and also during one of the group sessions, brother had shared with him that what do you feel now? So that time he had seen the Divine Mercy image, and with the blood and water gushing from the heart. And also during afterwards, when Sister Theresen was praying over for him, so she said, your tongue is being touched with the fire. So the words what come out of your mouth will be anointed with fire. Praise the Lord. சோஸ்திரம். எனக்கு வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து ப்ரீஸ் வர்ஷிப் செய்யும்போது மற்ற சர்ச்சுக்கு போயிட்டு எல்எஸ்எஸ் செய்யும்போது நான் ஸ்டக் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் ப்ரீஸ் வர்ஷிப் போகும்போதெல்லாம் பயந்து செஞ்சது, அதுக்கப்புறம் எப்படி செய்யறது தெரியாமலாம் இருந்துச்சு, எப்படி செய்யணும் தெரியும், பட் தயங்கி செஞ்சதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டே இங்கே வந்துட்டோன்னே என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் அப்போ ப்ரே பண்ணும்போது லிட்டரலி ப்ரே பண்ணும்போது கூட எனக்கு டவுட் இருந்துச்சு, கரெக்டாக ப்ரே பண்ணுறேன்னா, பிகாஸ் அந்த குரூப்பில் நான் வந்து நான் தான் யங், ஸோ வந்து கரெக்டாக ப்ரே பண்ணுறேன்னா மற்றவங்களுக்கு சொல்லிட்டு அந்த ப்ரே பண்ணும்போது யோசிச்சு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று இந்த ஒர்க் ஷாப் எல்லாமே வந்து தேர்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து என்ன எனக்கு ப்ரே பண்ணும்போது எனக்கு கை இங்கே தான் வச்சு ப்ரே பண்ணாங்க, ஆனால் எனக்கு இங்கேயும் வந்து பாரமாக இருந்துச்சு. கண் திறந்து பார்த்தேன் யாராச்சும் கை வச்சுருக்காங்களேன்னு, பட் கை வைக்கல யாரும். ஸோ ஆனால் கண்ணு முடி ப்ரே பண்ணிருக்கும் போது ஜீசஸ் தொட்ட மாதிரி இருந்துச்சு, பட் அது வந்து எனக்கு ஃபீல் பண்ணிச்சு பாரமாக. அந்த டைமில் வந்து எனக்கு ஜீசஸ் என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் ஃபோர்த் ஒர்க் ஷாப் அப்போ என்னால் ப்ரே பண்ண முடிஞ்சது, வந்து ஃப்ரீலி ப்ரே பண்ண முடிஞ்சுது. அது எனக்கு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. Praise the Lord. Praise the Lord.
So during one of the workshop sessions, somebody was actually on right side shoulder, somebody was placing her hands and praying. But during that time, she was feeling somebody touching on the left shoulder also. So she turned and saw, but nobody was there, and then she could feel that Jesus has touched her, and then she was able to pray more in tongues, and she really feels that Jesus has touched her today. Praise the Lord. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நான் அருங்கொடை குழுவில் எங்களுடைய பங்கில் தொடர்ந்து ரொம்ப நாளாக நடத்திட்டு வரோம். எனக்கு வந்து அந்த முதல்ல சொன்னது போல் அந்த 1990 பிள்ளைங்கள் நடந்த ஒரு அருங்கொடை குழுவில் வந்து எனக்கு அந்த ஹீலிங் மாதிரியா கொஞ்சம் செவிக்க அந்த ஹீலிங் கிடச்சிது. ஆனால் இறை வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருளும் எனக்கு கிடச்சதை நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இங்கே வந்து நான் வந்தப்போ முதல் நாள் வந்தப்போ என் உள்ளத்தில் ரொம்ப பாரங்கும் பொழுது வலி, நிறைய வலி, ஒரு பெரிய பிரச்சனை தாங்கினாலும் என்னால் அதை விட முடியல. அப்போ முதல் நாள் இருக்கும்போது சிஸ்டர் வந்து சொல்லிடும் போது சொன்னாங்க, நீங்கள் அதை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் போகும் பொழுது ஒரு வெளிச்சத்தை நீங்கள் காண்பீங்க, ஒரு மாற்றம் காணும் அப்படின்னாங்க. எனக்கு புரியல. இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்ன அந்த வலி என்னை விட்டு போக மாட்டேன்னு. நேற்றைக்கு நற்கரணை ஆராதனை படுத்துட்டு இருக்கும் பொழுது படுத்து முடிஞ்சு அந்த ப்ரேயர் முடிஞ்சு நான் வரும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன் உள்ளத்தை நான் பார்த்துக்கிறேன், ரிலாக்ஸாக உன் பாரத்தை நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னாரு. இன்றைக்கு அதே வார்த்தை இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் அதே வார்த்தை தான் வந்து, உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ ரிலாக்ஸாக இருந்த. இப்போ மனசு ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் இப்போ சிஸ்டர் சொன்னது போல் இன்றைக்கு முதல் நாள் சொன்னாங்க, இன்றைக்கு அந்த விடுதலை எனக்கு கிடச்சிருக்குது. Praise the Lord. Praise the Lord. So what he said, he's been in the charismatic renewal group for a long time, and when he came here on the first day, sister had given him a word that your heart is burdened with something heavy. He was feeling a very heavy burden in the heart. So she said, the Lord will deliver you. You have to let go of that pain. So he was also asking, praying to the Lord how to let go. And yesterday during the adoration, he had heard the word of God that during the adoration that Jesus had given him the deliverance, and the same thing was confirmed today. In fact, today we were in the same team during the workshop, and the same word was given to him that the Lord is releasing his burdens and he is taking care of him. Praise the Lord. So he is very happy, and he is having a lot of peace in his heart now. Yeah, good evening everyone. Just now when Sister Tristan and Brother Jude we were doing the praise, I had a very strong vision of our Lord Jesus, but not the red shine, but just his white with a very powerful fire of the Holy Spirit, and he is walking around here, everyone while doing the praising just now. So I just needed to let you all know this. Praise the Lord. Right, praise the Lord. நம்ம இப்போ இந்த துதிச்சுட்டு இருக்கும்பொழுது வந்து பிரதருக்கு ஒரு காட்சியை பார்த்துருக்குறாங்க. வெண்ணிற ஆடை அணிந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் கையிலிருந்து அக்கியின் நெருப்பு அப்படியே வர்ற மாதிரி இந்த அறை முழுவதும் உலாவிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அவங்க பிரதருக்கு பார்த்துருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. பிரேஸ் தி லார்ட். சோஸ்திரம் எல்லாருக்கும் வந்ததுலேருந்து நானும் நிறைய ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். அயல் மொழியில் ஜெபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எதுவுமே வந்து அதுவே தானாக இயல்பாக எனக்கு வரலை. ஆனால் தான் முயற்சி செஞ்சேன். அப்போ நான் ஜெபிச்சுட்ருக்கக்குள்ள கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார். நேற்றுக்கு பிரதர் டாக் கொடுத்ததில் வந்து அச்சிசியை பற்றி பேசினார், புனிதர்களை பற்றி பேசினார், எப்படி பாவிகளை அவங்க வந்து ஏற்றுக்கொண்டார். அந்த இதை பற்றி பேசும்பொழுது நான் யாரையும் மன்னிக்காமல் இருக்கிறேன் அப்படின்றத கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது எங்கள் அப்பா தான் எனக்கு வந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து என்னுடைய வாழ்கிற அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நான் அடி வாங்கியிருக்கிறேன் சின்ன பிள்ளையில அவங்கக்கிட்ட.
எதுக்கு அடி வாங்கினேன்னு எனக்கும் தெரியாது, சுட்டித்தனமாக தான் இருந்திருக்கேன். ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து விருப்பமாக செய்கிறது கூட, சந்தோஷமாக செய்கிறது கூட முடியாது. ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை தெரியும். அப்பா எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஃபாதருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் வந்து எங்களோட படிப்பெல்லாம் பாதிக்கப்பட்டது. அவங்க செய்த சில தவறுகள்னால எங்களோட படிப்பெல்லாம் பாதிக்கப்பட்டது. அந்த ஒரு கோபம் எனக்கு வந்து மனசு உள்ளுக்கு இருந்தது. அதனால் நான் அந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு இருந்தது. பிரதர் சொல்லும் பொழுது எல்லா புனிதர்களும் வந்து பாவிகளை வந்து மனதார ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு திருடன் வந்து சாப்பாடை திருடிட்டு போகிறான், அவனை பிடிக்கும் பொழுது கூட அவனை மறுபடியும் கூப்பிட்டு மன்னிப்பு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவர் அந்த மடத்துலேயே அவர் வந்து தங்கி ஒரு புனிதர் ஆகிட்டார். அவங்க சீடர்களோட சீடர் ஆகிட்டாங்க. ஸோ அவர் பிரதர் சொல்லும் பொழுது அது வந்து எனக்கு மனசை தொட்டுது. ஸோ எங்கள் அப்பாவை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். ஸோ இன்றைக்கி நேற்றுக்கு ஜெபத்திலலாம் நான் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். அப்பாவுக்காக வேண்டி நான் ஜெபம் செஞ்சேன். நானும் அவங்கள வந்து மனதார மன்னித்தேன். ஸோ இன்றைக்கி குழுவாக ஜெபிக்கும் பொழுது பிரதர் எங்களுடைய குழுவில் இருந்தார். அப்போ தான் நான் வந்து உணர்ந்தேன். ஒரு விதமான அந்த அனல் எங்களை சுற்றிக்கிட்டே இருந்தது. 4 பேரை சுற்றிக்கிட்டே இருந்தது. பிரதர் மேலே கை வைக்கும் பொழுதும் ஒரு மாதிரியான ஒரு கரண்ட் ஷாட் அடிக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது கையிலேருந்து வெள்ளமே புறப்படுறதையும் பிரதர்கிட்ட சொன்னேன். ஆனால் பிரதர் அதுக்கு வேற ஒரு கருத்து சொன்னார். என்னால் புரிஞ்சுக்க முடியல. பிறகு அது விலைக்கே சொல்கிறேன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கு தான் நான் முழுமையாக நான் அதை உணர்ந்தேன். அந்த அயல்மொழியில் துடிக்கிறது அப்புறம் தான் எனக்கு வந்து தானாக அந்த வந்துச்சு. நன்றி சொல்கிறது தான் முதல்ல வந்தது. அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கப்பட்டது இன்னைக்கு. Praise the Lord. Praise the Lord. So what he says is, in short, he was inspired by the example of brother, what he taught about forgiveness. How about the many saints forgave the people, even the people who came to steal in the house, the saints forgave them. And so that forgiveness really touched him, and he couldn't forgive his father for a long time. So yesterday he had he prayed for, during the prayers he forgave his father. And then today during the prayer session he could feel the deliverance, and then he could see a lot of he could feel like a current shock. And also when he was praying for sister, he could feel like a power going from his hand over to her. So there were many signs he could feel today, and he also got the tongue today, right? He also was able to pray in tongues today when he was thanking the Lord. So praise the Lord. வாங்க. அனைவருக்கும் தோஸ்ரா. நான் வரும்பொழுது ரொம்ப மனபாரத்தோடு தான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதை நான் உணர்ந்தேன். மொதல் ஒர்க் ஷாப்லேயே எனக்கு அந்த ஒரு வார்த்தை சகோதரி கொடுத்தாங்க. நானே உலகின் ஒளி, நீ என் பின்னால் வா, எதை பற்றி கவலைப்படாதங்கிற அந்த வார்த்தை எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆவியின் கொடைகளில் அதுவும் ஒரு வரம். அந்த நம்பிக்கைங்கிற வரம் எனக்கு கிடைச்சதை நான் உணர்ந்தேன். 2வது ஒரு தெளிவு கிடைச்சிது. நம்ம ஒரு காட்சி பார்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த காட்சியோட அர்த்தத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்ததை அப்படியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நேற்று சகோதரி நல்லா அழகாக விளக்கி சொன்னாங்க. அது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. 2வது நான் எத்தனையோ அறுங்கொடை ப்ரேயரில் கலந்துருக்கேன். எங்களுடைய பங்குலையும் அறுங்கொடை குரூப்பில் தான் நம்மளும் இருக்கோம். ஆனால் நம்ம ப்ரே பண்ணுவோம். எனக்கு அந்நிய மொழி பேசணும்னு ரொம்ப ஆசை. மற்றவங்க பேசும்பொழுது எனக்கு அந்த வார்த்தை கிடைக்கலையே அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு அந்த வார்த்தை கிடைச்சிது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கும் பொழுது என்னோடய உடல் ஒரு மித அனல் போல் இருந்ததை இன்றைக்கி நான் உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் இதுதான் நான் முதல் தடவை இந்த வார்த்தை கிடைச்சதும் அந்த உணர்வை நான் உணர்ந்ததும் இந்த இடத்துல தான். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். So she got the gift of tongues, and she could feel the presence today during the prayers. Only that much? No, just we are already running short of time. So. Thank you. ஓகே, ஆண்டவருக்கு சோஸ்திரம் எல்லாருக்கும். ஆமாம், சமாதானம். ஓகே ஓகே நான் சாரி, என் பேர் மரியா ட்ரீசா. ஓகே, நான் ஆக்சுவலி இந்த பயிற்சிக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எல்எஸ்எஸ்ல கலந்துட்டு பிறகு தான் நான் அந்த பயிற்சி வரும்போது நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு வீட்லேயும் கூப்பிட்டேன், மகளை கூப்பிட்டேன், ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன், நீங்கள் வரீங்களோ இல்லையோ நான் போகிறேன். ஏன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா
ராத்திரிலாம் கார் ஓட்டிகிட்டு போகிறதா இருந்தால் வேணாம் நீங்கள் ஓட்ட வேணாம் நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்ட்டு என்னை ஓட்ட விட மாட்டாங்க. ஆனால் இங்கே வரும்போது நான் தனியாக தான் வந்து தனியாக தான் நான் ராத்திரியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நான் வந்திருக்கேன். அது அந்த வகையில் வந்து ஆண்டவர் வந்து என்னோட இருக்கிறார். இன்றைக்கி இங்கே வந்த பிறகு நிறைய அதாவது ஆவியில் ஜெபித்தல் வந்து எங்கிட்ட குறைஞ்சிருச்சு ரொம்ப. ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கெரஸ்மெட்டிக் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஜெஹோபாவில் ஜேபியில் ஆரம்பிக்கும் அந்த மொதல் டீம்லேருந்து நான் இருந்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய கேப் விழுந்துச்சு ஃபியூ இயர்ஸாக. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு வந்து அந்த ஒரு ஆவியில் ஜெபித்தல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாக இருந்தது எனக்கு. இங்கே வந்துட்டு நான் ஜெபிக்கும் பொழுது இங்கே எல்லாம் செஞ்சு ஜெபிக்கும் பொழுது அந்த தூண்டுதல் நான் அதிகமாக இருந்து என்னால் இன்னும் நல்லா ஜெபிக்க முடிஞ்சு. ஆண்டவரோட அந்த டச்சு நான் உணர முடிஞ்சிச்சு, அந்த வெப்பத்தை என்னால் உணர முடிஞ்சு. பிறகு மற்றவங்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுதும் சரி, அந்த நேரத்தில் கூட அந்த வெப்பத்தை அந்த ஆண்டவர் வந்து ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரு, அந்த இடத்துல இருக்கிறாரு. நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கும் அவங்க பிளஸ்ஸிங்காக போகுதுன்றதை என்னால் உணர முடிஞ்சுது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து வந்து நான் வந்து இன்னும் வந்து உற்சாகமாக என்னோட பணியை நான் தொடரணும். இன்னொன்று எனக்கு ஜெபிக்கும் போது சொன்னாங்க, எனக்கு வந்து அந்த பேரக்லி அவர் வந்து அதாவது ஒரு தூதுவர் வந்து என்னோட இருக்கிறார் அப்படின்னு, எனக்காக துணையாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் தனியாக இருக்கிறேன்ற ஒரு உணர்வு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அங்கே அவர் சொன்ன பிறகு அந்த ஆவியானவர் என் துணையாளர் என்னோட கூட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இன்னும் என்னோடய பணிகள் நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இன்னும் வந்து என்னோடய பணிகள் நானாக முன் வந்து நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அது நான் தொடர்ந்து ஆண்டவருடைய பணியில் இருப்பேன். நன்றி. Praise the Lord. So she is very happy that to know that the Holy Spirit is there with her as a helper. Yeah, and also she was during the prayers. She was early times. She was during her prayer life had gone down over a period of time. But now after attending the workshop, she is able to pray more in the Spirit and more in tongues, and she is able to have the belief that when she is praying, there is a power which is taking place, and she is able to pray for the others more effectively, and the Spirit of the Lord is there in her prayers. So she's got that blessing and confidence. Praise the Lord. Praise the Lord. Okay. Actually நான் வந்து இந்த பயிற்சிக்கு வந்து நான் வருவேனான்னு எனக்கே தெரியாமல் இருந்தேன். ரொம்ப சந்தேகமாக இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு வழி எனக்கு வந்து வர வச்சுது. வரும்போது என் மனசுக்குள்ளே நிறையா பேர்டன்ஸ் இருந்துச்சு. அது நான் வீட்டிலேயே நான் ரொம்ப அழுந்து ஏதோ என்னை ரொம்ப torture பண்ணி என்னை பண்ணிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து கூட எனக்கு அந்த பேர்டனை நான் தூய ஆவியார்கிட்ட தான் நான் ஒப்பு கொடுத்தேன். ஸோ அன்றைக்கி அந்த ஹீலிங்கில் வந்து அந்த கீழே படுத்திருக்கும் போது ஐ க்ரை அவுட். எவ்வளோ அழுந்தேன். அழுகும் போது எனக்கு ஐ ஃபீல் தட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் டச்சிங் மீ, யூனோ, அண்ட் ஹீ இஸ் ரிடியூசிங் மீ. அந்த பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அவ்வளோ லைட்டாக போயிடுச்சு. ஆன் த ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் ஐ காட் மை நெக் ஸ்டிஃப் இயர் பெயின், அது எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டே ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ஷாப்பில் வந்து எனக்கு இந்த சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு அந்த மற்றவங்களை குணப்படுறதுக்கு அந்த வல்லமை எனக்கு கொடுத்துருக்காருன்னு இவங்க சொன்னாங்க. ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங்கு. அண்ட் செகண்ட் டே ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, அருள் மேரி, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் என்னோடு இருக்கிறாரு, ஹி இஸ் வெரி ஹாப்பி வித் மீ, அப்படி தான் சொன்னீங்க. அவங்களுக்கு அது தோணு இருக்குது. அவங்களுக்கு கடவுள் என்னோடு இருக்கிறாரு, கடவுள் என்னோட விளையாடுற வாக்கிங் வித் மீ, அந்த மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க அந்த வார்த்தையை. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். ஸோ இன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிக்கும் போது அந்த 3/4 of the burdens went off already. And the burdens, and எனக்கு நான் ஃபோனை திறக்கும் போது I got the good news. Amen. Praise the Lord. So ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மை மைண்ட் இஸ் ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரீயாக இருக்கும்போது இன்றைக்கி நான் ஷேரிங், இன்றைக்கி அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபாதர் தேவாலா இருந்தார். ஸோ இன்னும் 2 பேர் அவங்க கூட நான் சேர்ந்தது ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அந்த ஸ்பீக்கிங் ஆஃப் த டங் எனக்கு அப்படியே வருது. அந்த மாதிரி எனக்கு வந்தது இல்லை. ஆமென். ஹalleluya hallelujah. எனக்கு அப்படியே சாதாரணமா வருது. அந்த மெசேஜ் எனக்கு என்ன வருதுன்னா, இங்க முக்காவாசி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட் இஸ் டச். Praise the Lord. முக்காவாசி பேத்துக்கு வந்து அது அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த மாதிரி. அண்ட் தே ஆஸ்க்
அந்த வேர்ட் என்ன சொல்லுதுன்னு ask to go spread the news, ask to go spread the news, the good news to the world. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ நட்சத்திரம் உங்களுக்கு போய் சேர்க்க முடியுமோ சேருங்கன்னு எனக்கு அந்த ஒரு இது எனக்கு கிடைக்கிது. That's all. Thank you. Praise the Lord. Sorry. வேற யாராவது சிஸ்டர் வாங்க. கம் வாங்க, யூ ஷுட் கம். லாஸ்ட் ஒன் கம். Praise the Lord. Praise the Lord. ஓகே, நான் முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என்னை இங்கே அழைத்து வந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த பங்கு தந்தை ஃபாதர் தேவா தான் எனக்கு அழைப்பு கொடுத்து நீங்கள் வாங்கம்மா நீங்கள் கட்டாயமாக ஜாயின் பண்ணணும் அப்படி சொன்னார். ஸோ அவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கடவுளோட அழைப்பு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் முதல் அன்னைக்கு எனக்கு அவ்வளோவா இன்னும் நான் நினச்சிட்டு வந்தது பரிசுத்த ஆவியில் இன்னொன்று நிரப்பப்படணும், இன்னும் ஆவியில் ஜெபிக்கணும், அந்த ப்ரொஃபஸிலாம் சொன்னாங்களே அந்த கொடைகள் வரங்கள்லாம் நிரப்பப்படணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி நான் ஜெபித்தேன். ஆனால் அது முழுமையாக எனக்கு என்னமோ கிடைக்காத மாதிரி எனக்கு என்னமோ இருந்துச்சு, தோணுச்சு. அப்புறம் நேற்று எனக்கு கொஞ்சம் அந்த நற்கரணையாளனை வச்சுட்டு நம்ம முழு சரணமாக அந்த ஜீசஸ் கிட்ட சரணடைஞ்சோம்ல. ஸோ அந்த நேரத்தில் நான் முழுமையாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்ச ஆண்டவரே, என்கிட்ட என்ன தடை இருக்குது, எனக்குள்ளது எல்லாம் வெளியாக்கிட்டு நான் முழுமையாக உங்ககிட்ட நான் பயணம் செய்யணும் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தேன். ஸோ அந்த ஒப்பு கொடுத்தது மூலிமா ராத்திரி பூரா நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மணி மறுபடியும் ஒரு 3 மணிக்கு இருக்கும். திரும்பி நான் எழுந்திரிச்சிட்டு இந்த உங்களை தான் நான் இந்த இரக்கத்தின் ஆர்டர் என் வீட்டு அந்த இரக்கத்தின் ஆர்டர் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஜெபத்தை நீ அந்த எப்போ நான் சொல்லுவேன். அப்போ மறுபடியும் அந்த 3 மணிக்கு நான் எழுதி நான் படுத்துக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இரக்கத்தின் ஆர்டர் என் மீது இரக்கமையும் அப்பா அப்படின்ட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு மறுபடியும் காலையில் இங்கே வந்தேன். மறுபடியும் இந்த சகோதரர் தான் எங்களுக்கு ஜெபிச்சேன். நான் லாரன்ஸு இன்னொரு சகோதரர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் ஜெபிச்சு இருக்கிறப்ப அந்த ஆவி ஆவி அந்த அவர் சொன்னார், அந்த ஒரு சகோதரர் சொன்னார், இங்கே அந்த அந்த அண்ணல் எனக்கு அந்த வெப்பம் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, முன்னிருந்தாங்க அந்த இதை. அதே மாதிரி நாங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த அந்த அக்கினி போன்ற அந்த நாவு போல் அந்த பரிசுத்த ஆவி எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் அடங்கி போய் அந்த பயந்துக்கிட்டு இருந்து அந்த மாதா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்குச்சு. அந்த மாதிரி நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் உணர்ந்தேன், அவங்க கை வச்சு ஜெபிக்கிறப்ப அப்படியே அப்படியே சுற்றி எங்கள் நாட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு அப்படியே உண்மையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவி எனக்கு அருளி இருக்கிறாரு. நீ நீ என்ன ஒரு முழு நம்பிக்கை கொள்ளலை, ஆனால் இன்று நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு முழுமை அடைஞ்சார். அதோட நான் இங்கெல்லாம் இந்த 3 நாளைக்கு இவங்களாம் ஜெபிக்கிறப்ப நான் டங்ஸ்ல அதெல்லாம் பேசலை. மீதி ஏற்கனவே நான் கிடச்சிருக்கிறேன். அந்த சகோதரர் சொன்னார், அவர் பிகாஸ் நான் பயிற்சியெலாம் கலந்துருக்கிறேன், நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க. எனக்கு இன்னும் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. மேபி நான் பயன்படுத்தாதனால அது நான் அது எனக்கு பயன் அடையலை. ஸோ இப்போ இனிமேல் நான் இன்றைக்கி ஆண்டவர் என்னை டச் பண்ணி அதை எனக்கு கொடுத்துருக்குறாரு. நான் ஆவியில் அந்த அந்த அயல்மொழியில் நான் பேசி ஜெபிச்சு பாடுன்னு வேறு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம் வச்சு எப்படி நான் அதை பாடுன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஆண்டோட கிருபை, எல்லாம் இவனோட கிருபையால் எல்லாம் எனக்கு நடந்தேறியது. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். So the first day when she came, she couldn't feel much. But yesterday during the session of adoration, she said, okay, what is the blocking that? So she surrendered to the Lord to really remove whatever blockages are there. And today during the prayer sessions, she really got the anointing, and she could feel the fire going around everybody and touching. And she also got the gift of tongues today, and she was also like singing in tongues. So praise the Lord. Praise the Lord. Sing that. Anybody else? Anybody else? Where are you? Okay, we want also to hear from the youngsters, youth. Always.
ஓகே, இது எல்லாமே ஃபெப்ரவரி மாதம் கடைசியில் தான் ஆரம்பிச்சிச்சு. We were, our charismatic in CIC invited a brother. So it just started with curiosity. என்னதானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. But the moment we experienced it, immediately the hunger started. We were so hungry for God. We wanted to know more and more and more. So first week of March was our retreat in Majodi. அந்த இடத்துல இங்கே இந்த 2 நாள் நடந்த அந்த we experienced the Holy Spirit, God, what God has done and what He has given to us. அங்கேருந்து ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. போன வாரம் வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இங்கே ஃபெசிலிட்டேட்டர்ஸாக வந்திருக்கிறவங்க வந்து உங்களை மாதிரி தான் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். We just wanted to get, we were so hungry for God. போன வாரம் தான் எங்களை கண்ணை கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்துச்சு. தென் they wanted us to come in as FESIs. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த அனுபவம், if God chose you to be here, trust His plan and just go forth. Just go forth. Because when He is leading you, we are unstoppable. And when the Spirit of God is in us, He has great works ahead of us. Each and every one, including the children, you are called by name to be here. So just get hungry for Him. That's all I have to say. Thank you. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு அந்த விசுவாசத்தை உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னா எதையும் பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து உற்சாகமாக நம்ம அந்த பணியை தொடருவோம். இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள், இளையோர் எல்லாருமே வெறுமனே இங்கே அழைக்கப்படல. ஆண்டவர் பெயர் சொல்லி தெரிந்தெடுத்து அவர் அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து நம்ம உற்சாகமாக ஆண்டவருக்கு பணி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேறு யாராவது யூத் உங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராவது யங்ஸ்டர்ஸ், சில்ட்ரன்? First call, second call. Okay, come. Share your experience. Come. No, just come and share. உங்களுக்கு என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன புரிஞ்சுது உங்களுக்கு, என்ன கற்றுக்கிட்டீங்க, ஷேர் பண்ணுங்க. Hello, hi. Hello. I want to talk to Jesus. I want to talk to Jesus every day. Hello. Hello. Jesus says I love you. Jesus says I love you. Jesus says I love you every day. Okay, so இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் லைக் ஃபர்ஸ்ட் டே அப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், பயந்தேன். அண்ட் ஆல்சோ லைக் ப்ரேயர்ஸில் கூட நான் ரொம்ப மெதுவாக ப்ரே பண்ணேன். செகண்ட் டே there's some bit of இம்ப்ரூவ்மெண்ட்லாம். தேர்ட் டேயில் இந்த 4வது ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது டங்ஸ்க்காக ப்ரே பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஹல்லேலூயா தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவுட் ஆஃப் நோவா நான் டங்ஸில் ப்ரே பண்ணேன். நான் Praise the Lord. Praise the Lord. ஸோ ஷேரிங்கில் Hallelujah, 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 Praise the Lord, hallelujah, hallelujah. Very good.
Praise the Lord. So the Lord is reserving the best for the last. வேற யூத் வாங்க, வேற அடுத்த யூத் பாருங்க. யூத்லாம் அருமையான சாட்சியை தான் வச்சிருக்கிறாங்க. ஷேர் பண்ணுங்க வந்து. வாங்க, கம் ஷேர் யூர். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் சோசரம். இது என்னுடைய முதல் அனுபவம். என்னுடைய 19 வயசில் முதல் தடவை வந்து ஜெபம் செய்கிறேன். எல்லாருக்கூடையும் வீட்டில் எல்லாருக்கூடையும் ஜெபம் செய்வேன். ஆனால் தூய ஆவியானவர் கூட நிரம்பிடுறதுக்கு இதுதான் ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு எனக்கு. இதுக்காங்கிட்டு எனக்கு இன்னும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் தூய ஆவியானவர். மேலும் குருத்துவ படிப்புக்கு போகிறதுக்கும் இந்த தூய ஆவியானவர் இன்னும் எனக்கு வழிகாட்டுதலாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So this is the first time he has experienced the prayer with the Holy Spirit, and then he is truly believing that the Holy Spirit will lead him towards the vocation of priesthood. Come. வாங்க. என் பேர் வந்து அலிசா. நான் வந்து இங்கே வந்து நான் 4 ஒர்க் ஷாப்லையுமே ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 ஒர்க் ஷாப்பில் வந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. எனக்கு ஈவன் ப்ரே கூட பண்ண தெரியல. ஆனால் நான் வர்ஷிப் செய்வேன். ஆனால் அந்தளவுக்கு ஆவியார் வந்து இறங்குற அளவுக்குலாம் வராது. 3rd ஒர்க் ஷாப்பில் வந்து நான் அவர் கூட ஜாயின் பண்ணி செஞ்சேன். அதில் வந்து எனக்கு நிறைய விஷன் கிடச்சிச்சு. நான் நிறைய விஷயம் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த விஷன் என்னென்னா வந்து லைட் தெரிஞ்சிச்சு. எனக்கு பிரைட் லைட் தெரிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு நிறைய மெசேஜும் கிடச்சிச்சு. அவங்க எனக்கு ப்ரே பண்ணி சொன்னதில் எனக்கு கனெக்ஷனும் ஆனிச்சு. எனக்கு என்னோட நிறைய கேள்விக்கு வந்து எனக்கு பதிலும் கிடச்சி அந்த மாதிரி ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் அந்த வர்ஷிப் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் வாட் ஐ கெட். Praise the Lord. Yeah, so during the 3rd workshop, she got many visions and a lot of messages. Because the first 2 workshops, she wasn't feeling anything. She was having a lot of doubts. நிறைய சந்தேகங்கள் இருந்தது. பட் ஆனால் ஆண்டவர் தெளிவுபடுத்தி இப்போ அவங்களுக்கு வந்து விசுவாசம் இருக்குது. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிறாங்கன்ற அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. Praise the Lord. Jesus says I love you. Jesus says I love you. Jesus says I love you every day. Anybody else? Sophia, wisdom. Just now I got a prompting to open a book from the Bible, Romans chapter 8 verse 3. For what? For what the Lord was powerless to do, because it was weakened by the flesh, God did by sending His own Son in the likeness of sinful flesh to be a sin offering, and so He condemned sin in the flesh. That is what I got. I just had the prompting to open it. Thank you. Praise the Lord. அவங்க சோஃபியாவுக்கு வந்து அந்த ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்துற வந்து ரோமர் 8:3 ரோமர் 8:3 வசனம் வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை வாசிக்க சொல்லி அதை நான் வாசிக்கிறேன். ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார்.
அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். பிரைஸ் தி லார்ட். Okay. Now we are going to conclude this session. Let us thank God once again, and then we get into get ready for the anointing prayer. Anointing prayer എങ്ങനെയാണ് ചെയ്യുന്നത്? And we'll just sing that song, the two lines. We'll just stand it up. எல்லாம் எழுந்து நின்று அந்த பிதாவை ஆராதிக்கின்ற ஒரு 2 வரிகள் பாடி நம்ம அடுத்த இதுக்கு கடந்து செல்வோம். அந்த மகனாக தெரிந்து கொண்டீர் அங்கிருந்து பாடுவோமா? நம்ம ஒவ்வொருவரையும் மகனாக மகளாக அவர் தெரிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி 2 வரிகள் பாடி நன்றி சொல்லி அடுத்த அமர்வுக்கு நம்ம கடந்து செல்வோம். மகனாக தெரிந்து கொண்டீர் அங்கிருந்து சத்தம் கரம் தட்டி உற்சாகமா நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. மகனாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தீர். ஆமென். மகளாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். So, John the Baptist said, the one who is going to come behind me will baptize you with the Holy Spirit and fire. எனக்கு பின் வருபவர் உங்களை அக்கினியினால் தூய ஆவியினால் அபிஷேகம் பண்ண போறாருன்னு ஸ்நாபகர்ல சொன்னார். Yeah, so that is the baptism with the Holy Spirit we already received in our baptism. All this we received, but we are stirring the Spirit now.